ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பர்மனன்ட் எதிரின்னே சொல்லலாம் அவங்க. ஈவன் துரோகின்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம கூட சண்டை போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நமக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு கூட சண்டை போடுவாங்க. மற்ற எந்த நாட்டு கூடயோ வந்து சண்டை போட முடியாது. இவங்ககிட்ட அந்த பலம் இல்லை. அவங்களோட எக்கனாமி கம்ப்ளீட்டாக கிராஷ் ஆகிடுச்சு. இவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, சொந்த நாட்டு மேலேயே சைனா கிட்டேருந்து வாங்கின ஜெட்டெல்லாம் வாங்கி, அதாவது வாருக்காக யூஸ் பண்ணுற ஜெட்டை வாங்கி சொந்த நாட்டு மேலேயே அவங்க வந்து பழங்குடியினர் மேலே வந்து அந்த போர் தொடுத்துருக்காங்க. அதாவது நார்மல் பொதுமக்கள் சரிங்களா, அவங்களோட ரைட்ஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு எம்பி இல்லை, எங்களுக்கு எம்எல்ஏ இல்லை, எங்களோட ப்ராப்ளம் சொல்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை, அது உங்களுக்கு கம்யூனிகேட் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னால் கொன்னுட்ருக்காங்க. நம்ம இந்தியாவில் நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோமா? ஆனால் ஸ்ரீலங்கா என்ன பண்ணாங்கன்னா, நம்ம தமிழ் மக்களையே கொண்டாங்க பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பத்திக்கிட்டு எரிஞ்சதுங்க. கர்மா இஸ் பூமராங். ஒரு நாடு சொந்த மக்களையே அந்த அந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்காம பண்ணால் அவங்க நாடு என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா, பர்மா, நேபாள், பாகிஸ்தான். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களே அவங்கள அடிச்சுட்டு சாவறாங்க. இதை பார்க்கும்போது வந்து கர்மா இஸ் பூமராங் அப்படிங்கிறது நான் வந்து திரும்ப திரும்ப ஆணித்தனமாக சொல்ல விரும்புகிறேன். நம்ம இந்தியா நாட்டில் இது நடக்காமல் இருக்கணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுங்க. சும்மா கவர்மெண்ட் கிட்ட மட்டும் நம்ம வந்து வைக்க முடியாது. நமக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அதை வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நமக்கும் தெலுங்குக்காரங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை சால்வ் பண்ணணும். நமக்கும் கேரளாவுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் பண்ணணும். ஏன்னா இங்கே பக்கத்து வீட்டுக்காரன் தான் இப்போ ரொம்ப முக்கியம். கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஷார்ட்ஸ். ஏன்னா பார்டர் சரியில்லை அப்படின்னா இங்கே கிரைம் நடக்கும். அதுக்கு முக்கிய காரணம் 2 பேர் தான். ஒன்று பிஸ்னஸ் பீப்புள், அப்புறம் பொலிட்டிஷியன். ஒரு பிஸ்னஸுக்காக தான் கிரைம் நடக்குது. சிந்திங்க மக்களே. நம்மளோட நட்பு தொடர மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி ஷார்ட்ஸ்.